வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். கமெண்ட்ஸ்ல வந்து நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த 3-4 டேஸா காமனா கேட்டிருக்கிற டவுட்ன்னு பார்த்தோம்னா, பிலோ 1 இயர் பேபி தர்ஷனத்துக்கு நாங்க வரலான்னு இருக்கோம். ஸோ ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு தான் வரணுமா? பண்ற மாரி அது போல ஒரு 2-3 டவுட்ஸ் பிலோ 1 இயர் பேபி தர்ஷனத்துக்கு சம்பந்தப்பட்டு கேட்டிருக்கீங்க. ஸோ ஆன்லைன் புக்கிங்லாம் எதுவும் கிடையாது. இங்க நம்ம வந்து பிலோ 1 இயர் பேபி தர்ஷன்ல மெயினா பார்க்க வேண்டியது திருமல ஸ்பெஷல் டேஸ். அதாவது பிரம்மோற்சவம், ஆனுவல் பிரம்மோற்சவம் வருதுல்ல, ஸோ அதே போல் வைகுண்ட துவார தர்ஷனம் டேஸ், ரத சப்தமி, இது போல் ஸ்பெஷல் டேஸில் அலோவ் பண்ண மாட்டாங்க. மிச்ச டேஸில் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு எந்த புக்கிங் கிடையாது. நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது ரீசெண்டாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் அவங்க குழந்தைய கூட்டிகிட்டு தர்ஷனத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் 2 பேருமே நல்லா அழகாக ஒரு டிஸ்கஷன் லெவலில் ஒரு டிஸ்கஸ் பண்ணி நம்மளுக்கு நல்லா புரிகிற மாதிரி நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் இந்த வீடியோவில் இப்போ நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதை பாருங்கள், அது கிளியராக உங்களுக்கு புரியும். பிலோ 1 இயர் பேபி தர்ஷனத்துக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேட்கலாம் அவங்க டிஸ்கஷன்ன்றது. ஓம் நமோ வெங்கடேசாய. ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் கௌதம் பேசுகிறேன், சென்னையிலேருந்து. நானும் என் மனைவியும் கடந்த மாதம் கைக்குழந்தை தரிசனத்தோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறோம். என்னப்பா, எப்படிப்பா இருந்துச்சு தர்ஷன் எக்ஸ்பீரியன்ஸு? நம்ம கீழ் திருப்பதிலேருந்து மேல் திருப்பதிக்கு ஒரு 4:30 போல் ஈவினிங் போயிருப்போம். போயிட்டு நீங்கள் முடிக்காணிக்க செலுத்திட்டு நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சவுத் மாடா ஸ்ட்ரீட்டில் சுபதம் என்ட்ரி கியூ இருக்குது. அங்கேயே வந்து லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்கு இல்லையா, அதில் நம்ம லக்கேஜஸ்லாம் வச்சுட்டு பாப்பா நீங்கள் நம்ம 2 பேரும் வந்து அந்த சுபதம் என்ட்ரி கியூலுக்குள்ளே போனோம். என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனோம், என்ன டைமிங்ப்பா அதுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா டெய்லி 12 PM to 6 PM. அண்ட் இம்பார்ட்டண்ட் டேஸ்க்கு அந்த தர்ஷன் இருக்காது. பிரம்மோற்சவம், வைகுண்ட ஏகாதசி, இந்த டேஸ்க்கெல்லாம் வந்து இந்த தர்ஷன் இருக்காது. ஸோ எனிவேஸ் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த தர்ஷனுக்கு ஒரு வாட்டி கஸ்டமர் கேருக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த தர்ஷன் இருக்கா இல்லையான்றது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போங்க. இதுதான் வந்து டைமிங்ஸ் அண்டு தர்ஷனோட இது. அதுக்கப்புறமா டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன எடுத்துகிட்டு போகணுன்னா, குழந்தையோட அம்மா அப்பாவோட ஆதார் கார்டு ஜெராக்ஸு, குழந்தையோட ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா அதோட ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பர்த் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படியும் இல்லைன்னா டிஸ்சார்ஜ் சம்மரியோட ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. இதுதான் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கணும். குழந்தைக்கு கூட பிறந்தவங்க யாராவது அக்காவோ தங்கச்சியோ இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸும் எடுத்துக்கணும். இதுக்கு ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா பிலோ 12 இயர்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? அபவ் 12 இயர்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த பர்டிகுலர் தர்ஷனுக்கு என்ட்ரி கிடையாது. ஓகேங்களா? இது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணுமா? சரிப்பா. இப்போ சப்போஸ் இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஆன்லைன் புக்கிங், அட்வான்ஸ் புக்கிங் எதனா தேவைப்படுமா? இதுக்கு புக்கிங் தேவைப்படாதுமா. இது வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்து நம்ம எப்போ வேணால் போகலாம். ஓகேங்களா? அண்ட் இப்போ இந்த தர்ஷனத்துக்கு அடுத்த தர்ஷனத்துக்கு அந்த கேப் வந்து ஒரு வாட்டி கஸ்டமர் கேர்கிட்ட கேட்டுட்டு போகணும். இன்றைக்கி தர்ஷனம் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த தர்ஷனுக்கு எவ்வளோ டேஸ்ன்றது யாருமே கரெக்டாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. இட்ஸ் பெட்டர் நம்ம கஸ்டமர் கேர்கிட்ட கால் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்த தர்ஷன் நம்ம பிளான் பண்ணுறது நல்லது. ஓகே. இப்போ இந்த தர்ஷன் வந்து 1 வயசுக்குள்ளே இருக்க கை குழந்தையோட தான் நம்ம பண்ணணும். கரெக்ட். ஓகே. அப்புறம் நம்ம தர்ஷன் என்ட்ரிக்குள்ளே இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு நம்மளை உள்ளே அலோவ் பண்ணாங்க. திரும்ப அந்த இடத்துல வந்து பாப்பாவோட டாக்குமெண்ட்ஸும் என் டாக்குமெண்ட்ஸும் செக் பண்ணிவிட்டு என்னையும் பாப்பாவையும் சேர்த்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு டோக்கன் இஷ்யூ பண்ணாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லிப் மாதிரி கொடுத்தாங்க. அந்த ஸ்லிப்பில் 2 பேருக்கான தர்ஷன் அப்படின்னு இருந்தது. ஸோ அது வந்து நம்ம அம்மா அப்பா, குழந்தையோட அம்மா அப்பா 2 பேரும் தர்ஷன் பார்க்குறதுக்கான டோக்கன் ஸ்லிப்பு. நம்ம அதுக்குள்ளே போனோம். எந்த கம்பார்ட்மெண்ட்டில் நம்மளை சேர்த்து விட்டாங்க? 300 rupees க்யூ லைன்லேயே நம்மளை சேர்த்து விட்டாங்க. 3 கம்பார்ட்மெண்ட்டில் போயிட்டு நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போனோன்னே செக்கிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. லேடிஸோட செக்கிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்றைக்கி கம்மியாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிட்டிங்க. ஜென்ஸோட க்யூ லைன் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ லைன்ஸுக்கு இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு.
அங்கே கூட இருக்கிற பக்தர்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே போங்க, கை குழந்தை வச்சுருக்கீங்க அப்படின்ற சொன்னதுனால செக்யூரிட்டி கூட எங்களுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணாங்க. அந்த ஸ்டாஃபோட செக்யூரிட்டி எல்லாம் கோஆப்ரேட் பண்ணதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சிட்டோம் நாங்கள் செக் பாயிண்ட்டு. நீங்கள் கை குழந்தை வச்சுருந்ததுனால உங்களுக்கு செக்கிங் கொஞ்சம் இதுவாக இருந்தது. பட் கம்பேரேட்டிவ்லி லேடிஸோட க்யூ பார்த்தீங்கன்னா டக்குனே செக்கிங் முடிஞ்சதும் நான் ஒரு கரெக்டாக ஒரு முடிஞ்ச இடத்துல ஒரு ஃபேன் இருந்தது, அது கீழே நின்றுட்டு இருந்தேன். ஏன்னா கரெக்டாக வந்து லேடிஸ்க்கு முடிஞ்சிட்டா ஹஸ்பண்ட் வந்து கரெக்டாக மீட் பண்ணணும். அதுக்காக வந்து மேபி நம்ம கையில் ஏதோ ஒரு கர்ச்சிஃபோ இல்லைனா ஏதாவது ஒரு அடையாளம், எந்த ஃபேன் கீழே நிற்கிறோம் ஏதோ ஒன்று ஹஸ்பண்ட் கிட்ட முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம வந்தோன்னா கரெக்டாக அவங்க வந்து ஜாயின் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பெருசாக கூட்டம் இல்லை, மூவ் ஆகிட்டே இருந்தது அன்றைக்கின்னு பார்த்து. ஸோ தர்ஷன் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சுப்பா எனக்கு. ஆமாம். ஸோ ஓவராலாக நம்மளுக்கு ஒரு 45 மினிட்ஸில் தர்ஷன் முடிஞ்சிருச்சு. ஆமாம். தர்ஷன் முடிச்சு வெளியே வந்துட்டு அப்புறம் உங்களுக்கு ஒரு டோக்கன் ஸ்லிப் ஆமாம், கொடுத்துருப்பாங்க. என்கிட்ட கொடுத்துருந்தேன். அது நான் வாங்கிட்டு என்ன பண்ணியிருந்தேன், நம்மலாம் வந்து லட்டு கவுண்டரில் போயிட்டு லட்டூஸ் கொடுத்தாங்கப்பா. 2 லட்டூஸ் கொடுத்தாங்க, ஃப்ரீ தான் நம்மளுக்கு. அது அந்த வாங்கிட்டு டோக்கன் கொடுத்தா 2 லட்டுஸ் தராங்க. ஆமாம், அது வாங்கிட்டு அடிஷ்னலாக நம்மளுக்கு லட்டூஸ் தேவை அப்படின்னா அன்றைக்கி ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க. அன்றைக்கி நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ ஒரு ஆளுக்கு ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த லட்டு கவுண்டர் பர்சன் கிட்ட கேட்டாலே போதும், நீங்கள் எக்ஸ்ட்ரா லட்டுஸ்ன்னு பைசா கொடுத்து வாங்கிக்கலாம். எவ்வளோப்பா ஒரு லட்டு எக்ஸ்ட்ரா? ஒரு லட்டு 50 ருபீஸ்ப்பா. ஓகேப்பா. இந்த கைக்குழந்தை தரிசனம் பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். எனக்கே வந்து ரமேஷ் அவர்கள் சேனல் பார்த்து தான் தெரிய வந்தது. ஸோ நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் அவங்களையும் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஓம் நமோ வெங்கடேசாய.